லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு சண்டை தான் போயிட்டு இருக்கு. யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வர்ஷினி இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சண்டையே ஒரு வேற மாதிரி அந்த ஒரு சண்டை வந்துட்டு இவங்க வந்துட்டு எப்படி என்ன வந்து இப்படி செஞ்சில என்ன வந்து இவ்வளவு நோ அடிச்சல நான் வந்து இதுக்கு ரிப்பீட் பண்ணுடா வன்மத்தை கொட்டணும்டா இவன் வந்துட்டு என்ன சொன்னா இவன் வந்துட்டு என்னென்ன வேலை செஞ்சா இவன் வந்துட்டு என்னென்ன வேலை செய்ய விட்டான் என்ன வந்துட்டு எப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு இவங்க மேல இருக்க கோவத்தெல்லாம் வந்துட்டு அந்த இதுல வெளிப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அதை பாக்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு 20 பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் அந்த 20 பேருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜாக்லின் அந்த வர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சண்டை ஓடிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஜே விஷால் அந்த தர்ஷிகா இவங்க ரெண்டு பேருமே சைக்கிள் ஓடுறாங்க. முன்னாடி அந்த கம்பி சைக்கிள் அதுல தர்ஷிகா உட்கார வச்சு சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்போது இதுல வந்துட்டு என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரின்சிபல் வராங்க வர்ஷினி அவங்கள வச்சு நம்ம பிஜே விஷால் ஓடிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வைஸ் பிரின்சிபலும் வச்சு ரெண்டு பேருமே சேர்ந்து ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் மட்டும் ஓடி இருக்காங்க. இதை பாத்துக்கிட்டு இருந்த ஜாக்லின் என்ன பண்றாங்க, நீங்க இப்படி ஓட்டுறீங்களே நீங்க வந்துட்டு கேர்ள்ஸை வந்துட்டு இப்படி ஓட்டானான்னு சொன்னீங்க, இப்போ வந்து நீங்களே அப்படிதான் ஓட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, நீங்களே லவ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கொண்டு போனீங்க, ஆனா நீங்களே இப்போ வந்துட்டு லவ் அந்த இதெல்லாம் வந்துட்டு வச்சு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு சண்டை போட்டுட்டு பயங்கரமா வந்துட்டு வர்ஷினியால எந்த ஒரு பேச்சுமே பேச முடியல. பயங்கரமா ஒரு நோஸ் கட் பண்ணி ஒரு பிரின்சிபல்னு கூட பார்க்காம அவங்கள வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு பயங்கரமா நோகடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சண்டையில வந்துட்டு ஒரு என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும், ஆனா நீங்களே வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பாடம் கற்பிக்கிறதா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நீங்க இது வந்துட்டு நீங்களே வந்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு நீங்களே வந்துட்டு ஜோடி அலையும் போது மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல என்ன தோணும், பிரின்சிபலே இதெல்லாம் வந்துட்டு சகஜமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு, நம்மளும் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அவங்கள மட்டும் நீங்க ஓட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீங்களும் ஓட்டிட்டு இல்லைங்க, இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு சண்டை கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பக்கமா அந்த ஒரு சண்டை போயிட்டு இருக்குது பயங்கரமா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யாருன்னா நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு நீங்க எப்படி ஓட்டலாம், நீங்க தானே இதை கேட்கணும், நம்ம விஜய் விஷாலு அந்த தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் ஓட்டும் போது நீங்க தானே கேட்கணும், நீங்க வந்து இப்பெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் கேட்கணும், நீங்களே கேட்காம உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நீங்களே அதை எடுத்துட்டு அதை மறுபடியும் நீங்களே ஒரு தப்பு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜெஃப்ரி வந்து நடுவில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா ஜெஃப்ரி வந்து பிடி விஜய் விஷாலும் நம்ம விஜய் விஷாலும் அந்த நம்ம தர்ஷிகாவை ரெண்டு பேரும் ஓட்டும் போது பிடி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும், நீ எதுக்கு ஓட்டுற சைக்கிள் எதுக்கு எடுத்த அப்படிங்கிற மாதிரி வந்து பிடி தான் வந்து கேட்கணும். இவர் பிடி என்ன பண்றாரு, நாளைக்கு நான் வந்து ஸ்லோ ரேஸ் அந்த மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணலாம்னு வச்சிருந்தேன், அதை வந்து நீங்க வந்து கெடுத்து விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தர்ஷிகா இவங்களுக்கு ஓட்டும் போது இவங்க கேட்டிருக்கலாம் ஜெஃப்ரி, இருந்தாலும் பயங்கரமான ஒரு வன்மத்தை கக்கிற மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு வந்துட்டு வர்ஷினி மேல வந்து கோபம் மூக்குதோ அதை எல்லாமே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நடுவில் என்னன்னா இதனால வரைக்கும் நாங்க எங்களை தான் சமைக்க விட்டீங்க, எங்களை தான் சமைக்க விடுறீங்க, அது வந்துட்டு நீங்க ஒரு தாட்டியாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணீங்களா, எங்களுக்கு வந்துட்டு சமைக்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டு பேருமே சமைக்க தெரியாது, எங்களை வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப இது வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்துட்டு என் மேனேஜ்மெண்ட், நான் பண்றதுதாங்க ரூல்ஸ், நான் பண்றதுதாங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வர்ஷினி சொல்ல. இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் வந்து எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நான் அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல, அவங்க மட்டும் பிரின்சிபல் மட்டும் பண்றாங்க, நாங்க எதுக்கு பண்ணல அப்படின்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு நீங்க பண்ணக்கூடாது, அது பிரின்சிபல் அவர் ரூல்ஸ் அவர் ஃபவுண்டரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்துட்டு சொல்றாங்க ஸ்டூடெண்ட், அது வந்து அவங்க ஃபவுண்டரு, அவங்க வந்துட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க சொல்லுங்க, நான் வந்துட்டு என் ரூல்ஸ் நான் எப்படி வேணாலும் ரூல்ஸ் பண்ணுவேன், நான் ஃபவுண்டரு, நான் இதுல வந்துட்டு இந்த ஒரு பிரின்சிபல், அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்துட்டு சொல்ல. இவங்க ரெண்டு பேத்துக்குமே பயங்கர கான்வர்சேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கூப்பிட்டு வந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, என்ன டிசிஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் வந்து பழைய நினைவுகள்ல வந்துட்டு நான் இந்த ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன், அதனால பழைய நினைவுகள்ல வந்துருச்சு, அதனால நான் சைக்கிள் எடுத்து ஓட்டினேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டு பிரின்சிபலும் வந்து ஹெல்ப் பண்ணும், பிரின்சிபல் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஜாக்லின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டீச்சர்ஸ் தான் சமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க யார் வேணா சமைக்கலாம், அதனால பிரின்சிபலும் வந்துட்டு சமைக்கணும், பிரின்சிபலும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சொல்றாங்க. இது வந்து எதனால வந்துட்டு இவ்வளவு கோவம் வருதுன்னா இவங்க வந்துட்டு சமைக்க விட்டாங்க, இந்த வாரம் ஃபுல்லா இவங்களை வந்து சமைக்க சொல்லிட்டாங்க, அதனால வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு ட்ரிகர் ஆகி அவங்க வந்துட்டு இருக்கிற வன்மத்தான் வந்து வர்ஷினி மேல கொட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து போயிட்டு இருக்காங்க. ஜாக்லின் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் ஜாக்லின் வந்துட்டு இதுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் வரும், பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் சொன்னேன். அண்ட் அது வந்துட்டு கரெக்டா போயிடுச்சு. வர்ஷினி வச்சு நிக்க வச்சு கிளின்னு கிழிச்சு செஞ்சுட்டாங்க 5 பேருமே. பயங்கரமா அவங்களால ஒரு துண்டு கூட பேச முடியல, என்ன பண்றதுனே தெரியாம அவங்க பட்டுக்கா கேட்கறதெல்லாம் இப்ப கேட்டு இப்படியே அமைதியா நின்றுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமா பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் லைவ்ல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பக்கமா பயங்கரமான சண்டை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்றாங்க இதே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்துட்டு வர்ஷினி மேல எவ்வளவு கோவத்தை கொட்ட முடியுமோ அவளுக்கு எவ்வளவு கொட்டிட்டாங்க. இதான் வந்துட்டு இந்த லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.